அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இஸ்லாமிய பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வு. மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமும் தான். இது காலகாலமாக ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு உலமாக்கள் பேசுறதும் தான். அதே மாதிரி நாங்கள் எதிர்ப்புகளை சந்திக்கிறதும் தான். இது சம்பந்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் பல கட்டங்களில் பேசி எவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகளால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஃபேக் ஐடியில் ஏசணுமா, கமெண்ட்ஸ் அடிக்கணுமா எல்லாம் தாங்கிக் கொள்றோம் தான். விளைஞ்சா இதெல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு தான் பேசுகிறோம். எங்களுக்கு எந்த ஒரு ஸ்கூலோடையும் தனிப்பட்ட கோபமும் இல்லை. அந்த ஸ்கூல் அதிபரோடையோ, நிர்வாகத்தோடையோ, அங்கீகார டீச்சர்ஸ்மாரோடையோ, மாஸ்டர்மாரோடையோ எந்த விதமான கொடுக்கல் வாங்கலோ, இல்லாட்டி பொன் கேட்டு கொடுக்காம எடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. என் டைம் அல்ஹம்துலில்லாஹ் 3 பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நானும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் தான். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இஸ்லாமிய பாடசாலை என்று எங்களுக்கு உரிமை தரப்பட்டிருக்குது. அங்கே இஸ்லாத்தோட சேர்ந்த கல்வியை கொடுங்க, இஸ்லாத்தோட சேர்ந்த சமூகத்தை உருவாக்குங்க, அல்லாஹுடைய தீனோட பற்றுள்ள ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்கி தாங்க என்று தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாலேயும் கூட ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலங்களில் எப்படியெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஃபேக் கடையில் கேட்பான், மொழவி நீங்கள் மதரசாவில் புள்ள திண்டு வளர்ந்தீங்களா, புண்ணாக்க திண்டு உங்களை வளர்த்தாங்களாண்டு. இன்னொருத்தன் கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தான், நீங்களாம் தலப்பா கட்டி 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 மண்டை காஞ்சி வைத்துண்டு. இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வரதான், பிரச்சனை இல்லை. பேசுகிறவங்க அவங்களோட வார்த்தைக்கு அல்லா இடத்துல பொறுப்பு சொல்லட்டும். நாங்கள் யாரத்தையும் தனிப்பட்ட ஒரு மனுஷன் மானத்தில் மரியாதையில் விளையாடணும், அவமானப்படுத்தணும்ங்கிற நோக்கமும் இல்லை. இது ஒரு சமூகம். இது ஒரு தனி வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு தனி வீட்டுக்குள்ள நடக்கிற ஃபேமிலி மேட்டரும் அல்ல. இது ஒரு சமூகத்தை உருவாக்குற ஒரு பப்ளிக், ஒரு பாடசாலையில் நடக்கிற ஒரு நிகழ்வு உண்டு. பாருங்க, ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா, இந்த நூர் முஹம்மது ஸல்லல்லாஹ் அந்த இது ஒரு திக்ர். ஹஸ்பி ரப்பி, ஏண்ட ரப்பு எனக்கு போதுமானவன், ஏண்ட அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்ன படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாக்கிறவன், ஏண்ட ரப்பு எனக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு மியூசிக்கோட ஒரு மேடையில இப்படி பிள்ளைகள் அதுக்கு எப்படியெல்லாம் உடுப்பாட்டி எப்படியெல்லாம் அதுக்கு எந்த இடத்துல இந்த திக்ர் போயிட்டு நிற்குது? இது பாவம் இல்லையா? நான் கேட்குறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஸ்கூல்ல ஏற்பாடு செய்யற நேரத்துல திடீர்னு அரங்கே திருலையாவாப்பா, திடீர்னு இன்றைக்கு முடிவு செஞ்சு நாளைக்கு மேடையை திருலையே. ஒரு ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்வு என்றால் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு பிஃபோர் 1 மந்த், ஒரு மாசத்துக்கு முன்னாலேயாவது அந்த பாடசாலையில் அதுக்கு ஒரு நிர்வாகம் போடப்பட்டு, அதுக்கு நிகழ்ச்சி நிரல் போடப்பட்டு, பிள்ளைகள் தயார் செய்யப்பட்டு, அதுக்கு டீச்சர்ஸ் மாஸ்டர்மார் வேற போடப்பட்டு, அதெல்லாம் நடனங்களும் அங்க பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்பட்டு தானே அங்க மேடை ஏத்துறோம். அப்ப இதுல கூட இருப்பாங்க ஸ்கூல்ல, சில ஸ்கூல்ல பேசி பார்த்தால் அங்க இஸ்லாம் பாடம் நடத்துற மாஸ்டர் அறிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க என்றால், நாங்க சொல்றோம் தான், கேட்கறாங்க இல்ல, நீங்களே மீறி நடக்குது, நாங்க அது விருப்பம் இல்லாம தான் இருக்கிறோம்ங்கிற கருத்துல நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி செய்யறதுனால அங்க இருக்கிற நல்ல டீச்சர்ஸ்மார், நல்ல ஆசிரியர்கள், நல்ல பிரின்சிபலும் இருப்பாரு, இவங்களுக்கு ஒரு அவமானமா இல்லையா? சமூகத்துல பேசுற நேரம் அந்த ஒட்டுமொத்த அந்த பாடசாலை ஒட்டுமொத்தமா தான் விமர்சிப்பாங்க. ஒரு நடுநிலையான பார்வையில சிந்திங்க பார்ப்போம். எந்த இடத்துக்கு வந்திருக்குது இந்த திக்ர்? இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்குது? அல்லாஹுடைய ஒரு திக்ர் இன்றைக்கு இதெல்லாம் இல்லையா டிக்டாக்ல, சோசியல் மீடியால இந்த பிள்ளைகள் மூலமாகத்தானா நாளைக்கு நாம சமூகத்துல அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க போறோம்? இஸ்லாமிய பாடசாலையே இஸ்லாமிய பாடசாலை வெறுமனைய தொப்பையோட கிராத்தோட ஆரம்பிக்கிறதோட ஒரு செலவாத்தோட முடிகிறதோட ஒரு செலவாத்தோட மட்டும் சடங்கோட தானே முடியுது. நாங்க இதைத்தான் சொல்றோம். நாங்க ஸ்கூலுக்கு எதிர்ப்பு இல்லை. நாங்க ஸ்கூலுக்கு எதிர்ப்பு. இப்ப இதை பேசுற நேரம் இப்ப மாற்று கருத்து உள்ளவங்க இந்த ஆடியோ எடுத்து என்ன செய்வாங்க, அவங்க குரூப்ல போட்டு யார் பேசிக்கிறான், எவன் பேசிக்கிறான், அதுதான் ஃபேஸ்புக்ல ஒரு லைவ் ஒன்றை போட்டால் ஒரு ஆடியோ பேசினால் அதுல பேசினவர் யார், அவரை ஒரு விமர்சனம்ங்கிறது கருத்து தான் முன்வைக்கணும். கருத்துக்கு கருத்தை தானே முன்வைக்கணும், அதுதானே முறை. ஆனா கருத்தை முன்வைக்கிற இல்ல. கருத்து முன்வைக்க இயலாத, பிரதிவாதத்தை முன்வைக்க இயலாத நேரத்துல அந்த பேசினவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவர் எங்க ஊரு, அவரோட கடந்த கால வாழ்க்கை, அதை தேடி அவர் அவமானப்படுத்துற நிகழ்வு தான் இன்றைக்கு மார்க்க ரீதியா நடக்கிற விவாதங்கள்ல தான் இதுகள்ல வந்திருக்குது. இவ்வளவு ஒரு ஒழுக்க இதுன்னு பாருங்க பாப்போம். நான் அல்லாஹ் 2வது இதுல பேசுறேன் அவ்வளவு ஒரு கவலை உண்டு, வேற ஒன்றும் இல்லை. எங்களே விமர்சிக்கிற அளவுக்கு நான் சமூகத்துல வச்சியும் இல்லை. அல்லாஹ் உதவியை கொண்டு சமூகத்துல பல வருஷங்களா சோசியல் மீடியா இன்றைக்கின்றாலும் நேரடியாக நின்று பேசுற காரணம் என்றால், யாருக்குண்டாலும் ஒரு கமெண்ட்ஸ் உண்டு, அங்க ஆட்டையை போட்டான், இங்க ஆட்டையை போட்டான், அவன் சல்லி எடுத்தான், இவன் சுரண்டி பரவாண்டி ஊட்ட காட்டினான், வாகனம் எடுத்தான், யாருக்குமே கமெண்ட்ஸ் அடிக்கிற இடத்துக்கு நான் வச்சியும் இல்லை. அந்த அளவுக்கு நான் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்றவனும் இல்லை. இந்த குரூப்ல என்னோட பாலர் ஸ்கூல் 1ஆம் ஆண்டு படிச்சவங்களும் இந்த குரூப்ல இருக்கிறீங்க, என்னப்பா தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, என்னோட குர்ஆன் மதரசால ஓதினவங்களும் இருக்கிறீங்க, நான் பிறந்த ஊர்ல உள்ளவங்களும் இந்த குரூப்ல இருக்கிறீங்க, என்ன பக்கத்து வளர்ந்த ஊர்ல உள்ளவங்களும் இந்த குரூப்ல இருக்கிறீங்க, இப்ப வாழ்ற ஊர்ல உள்ளவங்களும் இந்த குரூப்ல பேசுற இந்த குரூப்ல இருக்கிறீங்க. அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல நீங்களாம் பேசுறது ரைட் இல்ல, தகுதி இல்ல, நீங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. என்ன சொல்றோம் என்றால், எங்கட பிள்ளைகள் இஸ்லாத்தோட கொடுங்க, அல்லாஹ்வுடைய தீனோட கொடுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இன்றைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க என்னென்றால், ஸ்கூல் ஏன் எதிர்க்கிறீங்க, அங்கிருந்தானே ஒரு சமூகத்தை உருவாக்கணும். எங்க உருவாக்குறீங்க? இஸ்லாத்தோட சேர்ந்தா தான் உருவாக்கலாம். இஸ்லாத்தை கலட்டி போட்டு இஸ்லாம் பாடத்தை முக்கியத்துவம் கொடுக்காம இன்றைக்கு எங்கட நாட்டில் எல்லா ஸ்கூல்கள்லயும்
ஸ்கூல் எல்லா ஸ்கூலா பௌத்த ஸ்கூலா, அது இந்து ஸ்கூலா, முஸ்லீம் ஸ்கூலா, அது இஸ்லாம் பாடம் சமய பாடம்னு வேறையா இருக்குது. சமய பாடம் எல்லாம் இன்றைக்கு செத்து போயிடுச்சு. அதை நடத்துறதுக்கு ஆள் இல்ல. அது வந்து ஒரு லோ கிளாஸ்ல அது வந்து ஒரு அனாதையா போயிட்டு இஸ்லாமிய பாடம் எல்லாம். இஸ்லாமிய பாடம் துட்டு போட்டு நடத்துற பாடங்கள் வந்து நீங்க தொழிற்கல்வியை படிச்சு கொடுக்குறீங்க. அதன் மூலமா லோயர் ஆகிறார், டாக்டர் ஆகிறார், இன்ஜினியர் ஆகிறார், சல்லி சம்பாதிக்கிறார், வெளிநாடுகளுக்கு போய் சல்லி சம்பாதிக்கிறார், அவ்வளவுதான். அப்படி இஸ்லாத்தை விட்டு போட்டு நீ கொடுக்குற இந்த படிப்பால வந்து சமூகத்தை உருவாக்கலாம் என்றால் எங்க உருவாக்கி இருக்கிறோம்? 4ஆம் ஆண்டு படிக்கிறோம், 5ஆம் ஆண்டு போற நேரம் அதை விட முன்னேற்றமா இருக்கணும். 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு போற நேரம் அதை விட முன்னேற்றமா இருக்கணும். ஓலவெலுக்கு வார நேரம் ஃபஜ்ர் தொழுகை இருக்கணும், 5 நேர தொழுகையோட இருக்கணும், நல்ல அஹ்லாக்கோட உள்ள ஒரு பொடியனா இருக்கணும், மூத்தவங்களை மதிக்கிற ஒரு பொடியனா இருக்கணும், குடும்பத்தை அப்ப மதிக்கிற ஒரு பொடியனா இருக்கணும். எங்க இல்லையே, டவுசரோட கோட்டோட ஷூட்டோட வாராங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்து கொள்ளணும், மூத்தவங்களை எப்படி மதிக்கணும், ஒன்றுமே தெரியாதல்ல. இது நான் நடைமுறை வாழ்க்கையில் நாங்க ரியலா பாக்குற விஷயங்கள். தீனோடு ஒட்டி வார நேரம் தான் அவனுக்கு இந்த விஷயம், அவன் அந்த படிப்பும் அவனுக்கு கை கொடுக்கும், அவனோட வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும், அவனால சமூகத்துக்கும் வெளிச்சம் கிடைக்கும். ஹைர், அல்லாஹ் போதுமானவன். எங்கள்கிட்ட நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே, எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கே, கேட்கிறவன் திருந்துறானோ இல்லையோ, அது அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர. ஆனால் எங்ககிட்ட உலமாக்கல் அடிப்படையில் எங்ககிட்ட அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பானே, நீ பார்த்து கொண்டிருந்தா, நீ இதை பத்தி சென்னியா, பேசினியா, அதுல இருந்து நாங்க தப்போணுமேங்கிறதுக்காக தான் எங்க உலமாக்கல் பேசுறான். ஹைர், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எல்லாருக்கும் நான் தெளிவு நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.